தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். சமீப காலமா மதுவிலக்கை பத்தி ரொம்ப பேர் பேசிட்டு இருக்காங்க, போராட்டம்லாம் பண்றாங்க. உங்களுக்கே தெரியும். இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேல அன்புமணிக்கும் ஸ்டாலினுக்கும் பிரேமலதாவுக்கும் என்ன திடீர் பாசம்? வேற ஒன்றும் இல்லைங்க. 7 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, அதான் ஆடு மலையில நனைதேன்னு ஓனாய் அழுதுச்சான். அது மாதிரி தாங்க இவங்க பாசம்லாம். ஊழலின் ஊற்றுக்கண் அண்ணா திமுக, சுனாமி திமுக, ஊழல் மகாராணி, அப்படி இப்படின்னு இந்த பாலா போன மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. அவர் மகன் அண்ணா திமுகவும் திமுகவும் ஊழல் கட்சிகள்னு சொல்றாரு. ஏன் பொட்டி வாங்கிட்டு கொடுக்குற சீட்டுக்காக 2 கட்சியிலையும் மாறி மாறி கூட்டணி வச்சப்போ இது தெரியாதா? மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா அன்புமணி இருக்கும்போது ஊழலே பண்ணலையா? அது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாதா? ஊழலுக்கு முடிவு கட்டுவேன்னு ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டனா அதை இந்த மக்கள் நம்பிடுவாங்களா? ஊழலை பத்தி பேசுறதுக்கு அன்புமணிக்கு ராமதாஸுக்கு யோக்கியதே கிடையாது. இடஒதுக்கீடு போராட்டத்துல உயிர் நீத்த 25 பேரோட குடும்பத்துக்கும் அன்புமணியும் ராமதாஸும் என்ன பண்ணாங்க சொல்ல முடியுமா? அந்த 25 பேரோட குடும்பத்துக்கும் துரும்ப கூட கிள்ளி போடல அன்புமணியும் ராமதாஸும். அது மட்டுமா, இவங்க நேர்மையானவங்களா இருந்தா ஏன் சிஎன்ஆரும் வேல்முருகனும் கட்சி விட்டு போனாங்க? ஏன் தனி கட்சி ஆரம்பிச்சாங்க? இவங்க கட்சிக்காரங்களுக்கே இவங்க நல்லது பண்ணல, இவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய போறாங்களா? சிந்திச்சு பாருங்க. எங்களது முந்தைய ஆட்சிகளில் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் நடந்திருக்கலாம், மறுக்கல. அதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறேன்னு தில்லுமுள்ளு கழகத்தின் பொருளாளர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அக்கால பூச்சி மருந்து ஊழல், வீராண ஊழல், இது எல்லாத்துக்கும் மேல 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், இதெல்லாம் சில தவறுகளா? தில்லுமுள்ளு கழக ஆட்சி காலத்துல நில அபகரிப்பும் கனிம வள கொள்ளையும் அதிகாரிகள் மிரட்டலும் நடந்தது, இதெல்லாம் சில தவறுகளா? மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக கமிஷன் லஞ்சத்தை அரங்கேற்றினது யாருடைய ஆட்சியில? மதுவிலக்கை தளர்த்தி தமிழ்நாட்டு மக்களை போதைக்குள்ளாக்கிய ஆரம்பகால சூத்திரதாரி யார்? தில்லுமுள்ளு கழகத்தின் தலைவர் திருவாளர் கருணாநிதி தானே. இன்னைக்கு அவரும் அவர் மகனும் மதுவிலக்கை கொண்டு வருவான்னு சொல்றாங்க. ஏன் இது அவங்க ஆட்சியிலே பண்றீங்களாம? அப்பவே டாஸ்மாக இழுத்து மூடி இருக்கலாம, ஏன் செய்யல? கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இல்லாத ஆட்சி வழங்குவோன்னு ஸ்டாலின் சொல்றாரு. இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சதே நீங்க தானே. ஊரையே கொள்ளையடித்து விட்டு ஊராரே நம்புங்கள், இனிமே தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னா யார் நம்புவாங்க? தில்லுமுள்ளு கழகத்துக்காரங்க விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்றதால கை தேர்ந்தவங்க, ஊழலில் கரை கண்டவர்கள், ஊழலில் ஊறி திளைத்தவர்கள். அவங்களால ஊழல் பண்ணாம இருக்கவே முடியாது. இந்த கேப்டனால குடிக்காம இருக்கவே முடியாது. அவர் ஒரு பெரிய டைட்டானிக் கப்பல் கேப்டன். அவரு கப்பல் தண்ணியில மிதக்கிற மாதிரி எப்பவும் தண்ணியிலேயே மிதக்கிறவர். அவர் ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? மக்களோட தான் கூட்டணின்னு சொன்னாரு. நாங்களா என்ன ஆடு மாடு கூட கூட்டணி வச்சிருக்கிறோம்? தனியா எலெக்ஷன்ல நின்று பார்த்தாரு, ஒன்னும் பப்பு வேவுல. தனியா நின்று ஜெயிக்கிறதுக்கு இவர் என்ன எம்ஜிஆரா? ஓ, இவர் கருப்பு எம்ஜிஆர் இல்ல? ஆமா, மறந்து விட்டேன். கருப்பு எம்ஜிஆர், வெள்ளை எம்ஜிஆர், சின்ன எம்ஜிஆர், பெரிய எம்ஜிஆர் அப்படிலாம் யாரும் இல்லைங்க. ஒரே எம்ஜிஆர் தான், சிவப்பு எம்ஜிஆர், புரட்சி தலைவர் மட்டும்தான். 2011 எலெக்ஷன்ல அதிமுகவோட கேப்டன் கூட்டணி வச்சாரு. 29 சீட்டு வந்தது, ஜெயிச்சாரு, எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. அப்ப என்ன சொன்னாரு? எங்களால தான் அதிமுக ஜெயிச்சதுன்னு சொன்னாரு. அதுக்கு முன்ன என்ன சொன்னாரு? மக்கள் விரும்பினதுனால கூட்டணி வச்சேன்னு சொன்னாரு. கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் எங்களால தான் அதிமுக ஜெயிச்சதுன்னு சொன்னாரு. அதிமுகவோட கூட்டணி வைக்கலன்னா அந்த 29 சீட்டே வந்திருக்காது. அதான் உண்மை. நிலைமை இப்படி இருக்க 2016ல கேப்டன் ஆட்சி அமைஞ்சதும் மது என்னும் அரக்கனை ஒழிப்பார்னு பிரேமலதா சொல்றாங்க. இந்த அம்மாவால அவங்க வீட்டுக்காரர் குடிக்கிறதையே நிறுத்த முடியல. அவர் தமிழ்நாட்டு மக்கள் குடிக்கிறத நிறுத்த போறாரா? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? சதா தண்ணியில மிதக்கிறவரு மதுவிலக்கை கொண்டு வருவேன்னு சொல்றதும், லஞ்சத்தை ஆரம்பிச்சு வச்சவங்க லஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொல்றதும், ஊழல் பண்ணவங்க ஊழலுக்கு முடிவு கட்டுவேன்னு சொல்றதும் கேட்கறதுக்கு காமெடியா இல்லை? கேட்கறவன் கேனையனா இருந்தா எருமை ஏறப்பலான்னு ஓட்டுமா? ஜனங்களே, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அவ்வளவும் பொய்.
இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். வேஷம் போட்டு ஏமாத்த கோஷம் போட்டு கூட்டம் வரும், ஓட்டு கேட்க வரும்போது தாண்டா உம்மேல புதுசாக பாசம் வரும். அந்த நேரம் கொஞ்சம் அசந்தா மோசம் வரும், காசை காட்டி ஆசை மூட்டி பாண்டி ஏறுவான், ஜெயிச்சு